இந்த 2025 ஃப்ளைட் ரிஸ்க் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 30 நிமிஷம் படம் தான். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயின் வந்து யூஎஸ் மார்ஷலில் ஒரு ஆஃபீஸராக இருக்காங்க. அப்படி ஹீரோயின் அவங்களோட டீமோடு சேர்ந்து வேறு ஒரு ஊருக்கு போய் ஒரு விட்னஸை பிடிக்கணும் அப்படின்னா அந்த ஊருக்கு போய் அந்த விட்னஸையும் பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த விட்னஸை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு ஹீரோயின் அந்த விட்னஸை மட்டும் அந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்படி அந்த ஃப்ளைட் ஓட்டுற ஆளுக்கு பதிலாக வில்லன் தான் வராரு. வில்லன் தான் அந்த ஃப்ளைட்டை ஓட்டுறாரு. அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த விட்னஸுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது அவருடைய காலு கீழே வந்து ஃப்ளைட் ஓட்டுறவருக்கு பதிலாக ஒரு ஃப்ளைட் ஓட்டுறவரோட ஃபோட்டோ ஒன்று கிடக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஃப்ளைட் ஓட்டுறவருக்கு பதிலாக வேறு யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அந்த விட்னஸுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஹீரோயினுக்கும் அது தெரிய வருது. இந்த மாதிரி வில்லன் தான், இந்த மாதிரி ஒரு ஹிட்மேன் வில்லன் வந்து இந்த படத்தில் அப்படி வில்லன் தான் இந்த ஃப்ளைட்டு ஓட்டுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாக என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த படத்தோட டியூரேஷனே ஒரு 1 மணி நேரம் 30 நிமிஷம் படம் தான். அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வில்லனை வந்து கட்டி போட்டுருவாங்க. வில்லன் தான் இந்த மாதிரி ஃப்ளைட் ஓடுறான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் வில்லனை கட்டி போட்டதுக்கப்புறம் வில்லன் அதில் இருந்து தப்பிச்சு வந்து ஹீரோயினை போட்டு அடிப்பார். திரும்பவும் வில்லனை வந்து கட்டி போட்டுருவாங்க ஹீரோயின். அப்போவும் அவர் வந்து தப்பிச்சு வந்து ஹீரோயினை போட்டு அடிப்பார். இந்த மாதிரி அவர் தப்பிச்சு வரும்போது படம் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே சுவாரஸ்யமாக கொஞ்சம் ஃபீல் ஆகும் அப்படின்னு நினச்சா அது சுத்தமாக நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த படத்தில் எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்தில் 1 மணி நேரம் 15 நிமிஷம் வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காட்டக்கூடிய அந்த 15 நிமிஷம் தான் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம். என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது யாருக்காவது போர் அடிக்குது அப்படின்னு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் போர் அடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் இது.